ये सदन है जो दुनिया का सबसे बड़ा लोकतंत्र है, इसकी मर्यादाएं और इसकी सारी व्यवस्थाओं की जिम्मेदारी से माननीय सदस्यों के खिलाफ मुझे कार्रवाई करनी पड़ेगी जो सदन की मर्यादाओं परंपराओं को समाप्त करने का प्रयास कर रहे हैं। आप प्रश्नकाल में गतिरोध पैदा करना चाहते हैं, आपके प्रश्न हैं, महिला सांसद के प्रश्न हैं। அறக்கழகம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடன் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தோழர் தங்கப்பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். 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 2 நாள் இடைவேளைக்கு பிறகு நாடாளுமன்றம் திரும்பி கூடியிருக்கு. இந்த கூடின நேரத்திலையும் திரும்பி எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருக்காங்க, முழக்கங்கள் எழுப்பியிருக்காங்க. ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கு. வெளியே வந்து இப்போ போராடிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் வச்சு முழக்கமிட்டிருக்காங்க, அங்க என்ன நடந்தது? முக்கியமா அமித்ஷா வந்துட்டு இதற்கு பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா மாணவர்களை பெல்லட் குண்டுகளால் தாக்கி இருக்கிறீங்க, காயப்படுத்திருக்கிறீங்க, RSS குண்டர்கள் கூட்டத்தில் புகுந்து தாக்கி இருக்கிறாங்க, கண்ணீர் புகை பிரயோகிச்சிருக்கிறீங்க, வாட்டர் கேனான் அடிச்சிருக்கீங்க. ஆனால் இது ஒரு அமைதி அறவழி போராட்டம். இதில் ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்றதுக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சர், அவர் தான் தேசத்தினுடைய சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு, ஒன்றியத்தினுடைய சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு. அவர் இதற்கு பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது உங்களுடைய முக்கியமான டிமாண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நீட் தேர்வுடைய முறைகேடுகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு சார்பாக என்ன கேட்குறோம் அப்படின்னம்னா, அமித்ஷா மன்னிப்பு கேட்கறதுனால பிரச்சனை தீர்ந்துருச்சா? ஏற்கனவே தர்மேந்திர பிரதான் பதவி விலகினால இதனுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சா? இன்னொன்று, நாங்கள் தமிழ்நாடு சார்பாக பேசுகிற குரல் இன்னும் டெல்லியை ரீச் ஆகலை. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து என்ன சொல்கிறோம்னா, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இல்லாமல் மிக முறையாக சட்டப்படி தெளிவாக நடத்தக்கூடிய நீட் தேர்வு தான் இங்கே சமூக நீதிக்கு எதிராக இருக்குது, மாநில கல்வி உரிமைக்கு எதிராக இருக்குது, மாணவர்களுடைய பணக்காரன் ஏழை, பணக்கார உயர் சாதிகள், ஏழை ஒடுக்கப்பட்ட சாதிகள் என்று வடிகட்டி வேலை செய்கிறது. இது சனாதனம். இந்த சனாதனத்தை அரசு நடைமுறையாக வைத்திருக்கக்கூடிய இந்த கல்வி முறையை, இந்த உயர்கல்விக்கான தேர்வு முறையை, நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்கிறோம். இந்த குரல் டெல்லியில் ஒழிக்கணும்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆனால் ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. என்ன அப்படின்னா, காக்ரோச் ஜனதா கட்சி போராடினாங்கள், மகத்தான வெற்றி. அவங்க பண்ணிய தியாகங்கள் போற்றத்தக்கது. மாணவருடைய போராட்டத்தை எல்லளவு நம்ம குறை சொல்ல விரும்பலை. அவருடைய உறுதி, தியாகம், அர்ப்பணிப்பு எல்லாமே போற்றத்தக்கது. ஏன்னா எங்க சிக்கல்னா, நீட் தேர்வை ரத்து செய்யணும் என்கிற கோரிக்கை முதன்மையாக வராம அது தர்மேந்திர பிரதானை நீக்கணுன்ற விஷயமா மாறி நிற்குது. இங்கே தான் இது ஒரு கோரிக்கை தோல்வியாக மாறிது. நீங்கள் கல்வி முறையில் இது ஒரு சீர்திருத்தம். கல்வி முறையில் ஒரு தேர்வு குளறுபடியாக நடத்தப்பட்டது அப்படின்றது அவங்க சரி செய்கிறேன்னு எவ்வளோ வேணால் இறங்கி வருவாங்க. சரிங்களா? ஏன்னா அது சனாதனத்தை பாதுகாக்கிற ஒரு தேர்வு முறை. அதை ஒழுங்கு அமைக்கிறது அவர்களுடைய கடமை, சனாதனவாதிகளுடைய கடமை. அப்போ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 10 வருஷம் கூட ஜெயிலில் போடுறோம், 10 கோடி கணக்கில் கூட அபராதம் விதிக்கிறோம். அமளிக்கு மத்தியில் மசோதா வேற நிறைவேற்றிருக்காங்க. அது என்னென்ன மசோதா? அध्यक्ष महोदय, I rise to move for leave to introduce the public examinations bracket prevention of unfair means amendment bill 2026 to amend the public examination prevention of unfair means bill 2024. Thank you, Speaker sir. அதாவது பொது தேர்வு நடத்துகிற ஒரு முறைகளில்
அன்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நியாயமற்ற நடத்தைகளை தடுக்கும் மசோதா அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அந்த மசோதா படி என்ன அப்படின்னா, வினாத்தாள் தேர்வு கசிவு அல்லது அந்த தகவல்கள் வெளியே போகிறது, அந்த குளறுபடிகளில் ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான தண்டனை விதிப்பது, அப்புறம் இது அபராதங்கள் விதிப்பது அப்படின்றதாக அந்த இது இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வர்றாங்க. இப்போ நாம் திரும்ப அதில் வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, இதற்கான சட்டங்கள் ஏற்கனவே இருக்கு. என்ன, பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ எது இந்த மாதிரி வினாத்தாள் கசிவு இது வெளியிடப்படுவது கிரிமினல் குற்றம் என்கிற அடிப்படையிலும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களோ அல்லது கல்வி நிறுவனமோ அதில் தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்கள விசாரிக்கிறதுக்கான வழக்குகள் இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த தேர்வு முறையாக சட்டப்படி நடத்தப்படுவது தான் ஆபத்துன்னே சொல்றோம். ஏன்னா தேர்வே மோசடி, தேர்வே என்னது, தேர்வே ஒரு கிரிமினல் தன்மை கொண்டது. தகுதி தேர்வு என்பதே கிரிமினல் தன்மை கொண்டது. கிரிமினல் தனமான ஒரு தேர்வை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை ஒழுங்காக நடத்துறதை பற்றி முயற்சி பண்ணீங்கன்னா, சரியா, கிரிமினல் தனத்திற்கு அது நல்ல விஷயமா படாது. கிரிமினல் தனத்தை சட்டபூர்வமாக்குற முயற்சியோ அதை முறையாக செய்கிற முயற்சியுமா மாறி போயிடும். அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்துட்டு தேவையற்ற ஆணி பிடுங்குதல்னு சொல்கிறோம். நீங்கள் நீட் தேர்வையும் தகுதி தேர்வையும் இந்திய ஒன்றியத்திலிருந்து ஒழிங்க. உலக நாடுகளில் இந்த தேர்வு முறையினால் கல்வியினுடைய தரத்தை சோதிக்கிறேன்ற முறையை எப்போவோ தூக்கி போட்டாங்க. இப்போ பல ஐடி நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, நீங்கள் சட்ட சான்றிதழை விட உங்களுக்கு என்ன வேலை தெரியும் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோன்றாங்க. இப்போ ஜோகோ மாதிரி நிறுவனங்கள், இன்னும் பாஜகவை ஆதரிக்கிற நிறுவனம், அதுவே என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு சான்றிதழ் ரெண்டாவது, உங்களுடைய வேலையில் என்ன விருத்தி உங்கள்கிட்ட இருக்குது அதை காட்டுங்க அப்படின்னாங்க. அப்போ கல்வி முறை சோதிக்கிற முறையே மாறி போகுது. அப்போ நீட் தேர்வை மிக முறையாக நடத்துவதற்கு எடுக்கிற முயற்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவு ஒன்றும் கிடையாது. தேர்வு சனாதனத்தை பாதுகாக்கக்கூடியது. சனாதனம் என்பது இந்தியாவில் உயர் சாதிகள் மேலும் மேலும் சொத்துக்களையும் கல்வியையும் அறிவையும் கைப்பற்றி கொள்ளணும். ஒடுக்கப்பட்ட சாதிகள் ஏழை மக்கள் இந்த பக்கமே வரக்கூடாது. ஆனால் 80% மக்கள் யாரு? ஏழைகளும் ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்த ஏழை நடுத்தர மக்கள். இவங்க தான் 80% நாட்டினுடைய மக்கள் தொகை. இவங்க தான் அனைத்து சமூகங்கள்லேயும் இருக்கிறாங்க, மதங்கள்லேயும் இருக்கிறாங்க இல்லையா? இவர்களை ஒதுக்கக்கூடிய சாதியா, ஒதுக்கக்கூடிய ஒரு வியாதியா இந்த நீட் தேர்வு இருக்கு. அப்போ இதை ரத்து செய்யணுன்ற தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை, அனிதாவினுடைய தியாகங்கள். இப்போ தமிழ்நாட்டில் 3 பிள்ளைங்க இந்த தேர்வுக்கு முன்னால் தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்காங்க. அது அவருடைய கோழைத்தனம்னு இவங்க சொல்ல வர்றாங்க. அது கோழைத்தனம் இல்லை, அது ஒரு கல்வி முறை ஒரு ஏழை நடுத்தர மாணவர்கள் மேலே ஏற்படுத்துகிற ஒரு கொலை முயற்சி. எப்படி லட்சக்கணக்கில் பெற்றோர்கள் கடை வாங்கி நம்மளை படிக்க வச்சுருக்காங்க. எதுக்கு? அது நாங்கள் தான் +2 வரைக்கும் அரசு பள்ளியிலேயே எங்கள் படிப்பு கொடுக்குறோமே, படித்து வந்திருக்காங்களே. அதன்படியில் நீங்கள் ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம், கவுன்சிலிங் சிஸ்டத்தில் நீங்கள் அவங்கள மருத்துவ படிப்பு வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறீங்க, லட்சக்கணக்கில் கட்டி படிக்க வைக்கணுன்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்துறீங்க. அப்போ அப்பா கடை வாங்கி படிக்க வைக்கிறாரு, அம்மா நகையை வச்சு படிக்க வைக்கிறாரு. இது அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய மன அழுத்தம். இதை யார் செஞ்சது? இதை அவங்களா விரும்பி ஏற்றுக்கிட்டாங்களா? ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டு அவங்க சூசைட் பண்ணுறாங்களா? அப்போ தற்கொலைக்கு இந்த முறை 3 பேரை தள்ளியிருக்கீங்க. அனிதாவில் தற்கொலையிலிருந்து இதுவரைக்கும் 25 பேருக்கு மேலே தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்கு யார் பொறுப்பு? அப்போ தமிழ்நாட்டினுடைய குரல் என்பது நீட் ஒழிப்பு தான். இடதுசாரி மாணவர் இயக்கங்கள் டெல்லியில் போராடுறவங்க நீட் தேர்வை ரத்து செய்யணுன்ற குரலை ஓங்கி ஒழிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி தெளிவாக போய் முன் வச்சாரு.
இது கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரானது. இந்த நீட் தேர்வு ஒழிக்கப்படணும் அப்படின்னு தெளிவாக முன் வச்சார். அப்போ இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் என்கிற கோரிக்கை முன்னால் வரணும். இன்னொரு விஷயம், நம்ம ஒன்றிய அரசுக்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். என்ன அப்படின்னா, நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் போராடக்கூடிய சக்திகள் இங்கே இருக்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம், தர்மேந்திர பிரதானை நீக்குவதற்கு எத்தனை பேரை ஆணி அடித்த லத்திகளால் அடித்து காயப்படுத்துறீங்க? அவங்க ஒரு 500 பேருன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு 1000 பேரை தடியடி நடத்தி காயப்படுத்துறீங்க. ஒரு 500 பேரை RSS குண்டர்களை விட்டு அடித்து காயப்படுத்துறீங்க இல்லையா? இப்போ தர்மேந்திர பிரதானை நீக்குவதற்கு இப்போ எத்தனை பேரை காயப்படுத்துனீங்களோ அத்தனை பேர் பட்டியலை நாங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே கொடுத்துட்றோம். சரியா? ஆணியால் அடித்து காயப்படுத்துவதற்கு ஒரு 500 பேர் நாங்களே ஒதுக்கிறோம். தடியடியால் எத்தனை பேரை காயப்படுத்துவீங்களோ அந்த 1000 பேரை நாங்களே கொடுத்துட்றோம். பெல்லட் குண்டுகளால், ரப்பர் குண்டுகளால் காயப்படுத்த விரும்புகிறீங்க இல்லையா? அவங்களையும் எவ்வளோ பேர் வேணும்னு சொல்லிடுங்க. அந்த லிஸ்ட்டையும் தயார் பண்ணுறோம். அது 3000மோ 5000மோ மொத்தமாக அவங்கள அனுப்புகிறோம். சரியா? ஒரு இடத்துல நின்று உங்கள் காவல்துறையை காயப்படுத்திக்கிற சொல்லுங்க, கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துருங்க. நேராக டீலை பேசுங்க. சரியா? நேராக விஷயத்துக்கு வந்துருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாணவர்கள் போராட்டம், சட்டப்படி அறவழியான போராட்டம், அதை ஏற்றுக்கிறதுல அடிக்கிறீங்க இல்லையா? ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போக்குவரத்து இடையூறாக மாறுது. கம்யூனிகேஷனை நீங்கள் டெல்லி முழுக்க கட் பண்ணுறீங்க. இண்டஸ்ட்ரி, தொழில் எல்லாம் ஸ்தம்பிக்குது இல்லையா? உங்களுக்கும் பாவம் ரொம்ப உலக நாடுகளில் உங்கள் பேரும் கெடுது. எதுக்கு 5000 பேர் இப்படி காயப்படுத்தினா நாங்கள் ஒரு கோரிக்கையை எடுத்துக்கிறோன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் 5000 பேர் அனுப்பி வைக்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்கிறதுக்கு ஒரு டீலுக்கு வருவோம்னு நம்ம சொல்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்யணும்னா உங்களுக்கு இப்போ 3000 பேரை காயப்படுத்திருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2000 பேர் நாங்கள் அனுப்புகிறோம். 5000 பேர் வர்றோம். 5000 பேர் எங்களை காயப்படுத்திக்கங்க. ரைட்டா? நீட் தேர்வை ரத்து செஞ்சு கொடுங்கன்னு சொன்னோம். இது ரொம்ப வெளிப்படையான டீல். சரியா? இப்படித்தான் இந்த அரசுகிட்ட நம்ம கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கு. இது ஒரு மாடர்ன் டிமாண்டாக இருக்கும். இப்படித்தான் இந்த அரசுகிட்டே அணுக வேண்டியிருக்கும் போல இருக்கு. அதனால நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்றத முதல்ல இது பண்ணணும். அமித்ஷா மன்னிப்பு கேட்குறாரு, கேட்கல. இந்த சட்டப்படியான தீர்வு என்ன அப்படின்னா, எல்லா துறைகளிலையும் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தகுதி தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்கல்ல. +2 வரைக்கும் அவன் எழுதுறல, அப்புறம் என்ன தேர்வு? +2 வரைக்கும் 1ஆவதுல பரீட்சை, 2ஆவதுல பரீட்சை, 12 வருஷம் பரீட்சை, கல்லூரி பரீட்சை எல்லாம் படிக்கிறான்ல. இப்போ அடுத்து மருத்துவ மாணவராக உள்ள வந்த பிறகு இன்னும் அவர் 3 வருஷம் 5 வருஷம் பரீட்சை எழுத போறாரு இல்லையா? அதுக்கு பிறகு அவர் மருத்துவரான பிறகு ஏற்கனவே இருந்தது போல் 3 வருஷம் கிராமங்களில் அவர்கள் பணிபுரியும் போடுங்க. சிறந்த விஷயம், நாங்கள் பாராட்டுறோம், வரவேற்கிறோம். கிராமங்களில் மருத்துவ படிப்பு முடித்த ஒவ்வொரு மாணவரும் கிராமங்களில் சென்று மக்களுக்கு வைத்தியம் பார்க்கணும். அப்போ தான் இவருடைய சாதிய வர்க்க மனப்பான்மை மருத்துவர்களுக்கு இடையிலையும் இருக்கிறத வட இந்தியாவில் பார்க்குறோம். அதெல்லாம் மாற்றத்துக்கு வரும். ஒரு சமத்துவ உணர்ச்சி, இந்திய மக்களுக்கு நம்ம வேலை செய்கிறோம், நம்ம நாட்டு மக்களுக்கு வேலை செய்கிறோம், ஏழை பணக்காரன் பார்க்கக்கூடாது, சாதி ஏற்றத்தாழ்வுன்னு பார்க்கக்கூடாது, மதவாதமாக இருக்கக்கூடாது, மத ஆச்சரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, எல்லாரையும் மனிதர்களாக பார்த்து மருத்துவம் செய்து தான் மருத்துவ நியதி கோட்பாடுகள் அதைத்தான் சொல்லுது அப்படின்ற ஒரு பயிற்சிக்கு அவர்களுக்கு போதிய அனுபவம் வரணும்னா நிச்சயமாக 3 ஆண்டுகள் அவர்கள் கிராமப்புறங்களில் மருத்துவர்களாக பணியாற்றுறோம். அப்போ அப்படியான ஒரு கொள்கையை பாஜக அரசு நிறைவேற்றட்டும், நாம் வரவேற்கலாம். கோரிக்கை என்பது இந்தியா முழுக்க நீட் ஒழிப்பு என்பதாக வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறோம். பாராளுமன்றத்தில் கூட அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது 2வது. இப்போ உடனடியாக செய்ய வேண்டியது
இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி கோரிக்கை வச்ச மாதிரி உடனடியாக எல்லா வழக்குகளையும் மாணவர்கள் மீது இருந்து வாபஸ் வாங்கணும். அதே மாதிரி மாணவர்களை தாக்கியதற்கு அரசு இழப்பீடு கொடுக்கணும். அவர்கள் காயத்திற்கு ஏற்ப அரசு உடனடியான இலக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அவர்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், ஒரு கல்லூரியில் படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், தனியார் நிறுவனங்களாக கூட இருக்கலாம். எல்லாத்துலேயும் அவர்களுக்கு நிறுவன ரீதியான எந்த ஒழுங்கு நடவடிக்கைகளோ அவர்கள் மீது எடுக்கக்கூடாது. உடனடியாக அவர்களுக்கு முறையான வேலை, கல்வி அளிக்க வேண்டும் என்பதை உத்தரவாதப்படுத்தும். இதுதான் நமக்கு உடனடியான டிமாண்டு. அமித்ஷாவுடைய மன்னிப்பு எங்களுக்கு அவசியமே கிடையாது. சரியா? நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன வேணால் நடிப்பீங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு வேண்டி இந்த கோரிக்கைகள் தான். உடனடியாக இது நீட்டு ரத்து, இந்த மாணவர்களை நீங்கள் காயப்படுத்தினதுக்கு அவர்கள் மீது செஞ்ச வன்முறைக்கு உடனடியான பிராயச்சித்தத்தை நீங்கள் செய்யணும். இதுதான் நம்முடைய கோரிக்கை. ஓகே, இதுக்கிடையில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் மாணவர்களை தாக்கியது, தடையடி நடத்தினதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உச்சநீதிமன்றத்திற்கு கொள்கை அணுகுமுறையே இல்லாமல் இருக்கு. அறவழியில் மாணவர்கள் போராடினாங்க, அது சட்டப்பூர்வமாக அனுமதிக்கத்தக்கது. அப்போ இதற்கு அனுமதி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு நீதிமன்றம் வர மாணவர்களை முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க? இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு. இப்போ அதுக்கு பிறகு இப்போ நாடே, மீடியாவே, உலகமே காரி துப்பின பிறகு நீதிமன்றம் அந்த வார்த்தையை சொல்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. நீதிமன்றங்களுக்கு முதல்ல கொள்கை இருக்கணும். உங்களுக்கு அட்லீஸ்ட் சட்டத்தையாவது பாதுகாக்கிற கொள்கை வேணும்ல. அறவழியில் போராடுறவங்க எங்களை கைது பண்ணுறாங்க, நீங்கள் எங்களுக்கு இந்த உரிமையை நீங்கள் உத்தரவாதப்படுத்துங்கன்னு நீதிமன்றம் வர்றவன இதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது? உங்கள் வேலை என்ன? நீங்கள் நீதிபதியாக இருக்கலாம் ஐயா, எங்களுடைய வேலைக்காரர் நீங்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கலாம், எங்களுக்கு வேலைக்கு தானே வந்திருக்கீங்க. அப்போ மக்களுடைய அறப்போராட்ட உரிமைக்கு நீங்கள் குரல் கொடுக்காம வேற என்ன வேலை உங்களுக்கு? வேற என்ன வேலை உங்களுக்கு இல்லையா? அப்போ நம்ம அது கேட்க தோணுது. அப்போ அந்த மாதிரி மறுக்கிறது, அப்புறம் எல்லாம் சந்தி சிரித்த பிறகு நீங்களும் அதுக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொல்கிறதுல நீதி எங்கே இருக்குது? நீதி பரிபாலனை எங்கே இருக்குது? ரைட்டா? நீங்கள் முன்கூட்டி செஞ்சுருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லையே. நீங்கள் முன்கூட்டி அவருடைய போராட்டத்தை அனுமதிங்க, மாணவர்களே உடனடியாக அரசு தரப்பு அழைச்சி பேசுங்க, அவங்க கோரிக்கையினுடைய நியாயங்களை பரிசீலிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீதிமன்றம் சரியாக செயல்படுத்துன்னு அர்த்தம். அப்போ அப்படி ஒரு குரல், இப்படி ஒரு குரல், அப்போ நீதிமன்றத்தின் நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு கொள்கையும் கிடையாது, சட்டத்தின் பக்கமும் நீங்கள் நிற்க மாட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஓகே, நன்றி தோழர். நன்றிங்க, நன்றி.